அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக நிலம் வாங்க, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர சிவன் வழிபாடு எப்படி செய்யணும் அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். சில பேருக்கு சொந்தமாக நிலம் இருக்கும், ஆனால் அந்த நிலம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் சிக்கி இருக்கும். ஒரே நிலத்தை 2 பேர் வாங்கிவிட்டார்கள் என்றால் பிரச்சனை கூட சில பேர் சந்தித்து இருப்பீர்கள். இப்படி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருவதற்கு செய்ய வேண்டிய எளிமையான சிவன் வழிபாட்டை தான் என்று நாம் பார்க்க போகிறோம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நட்சத்திரம் 3. இந்த 3 நாட்கள் வரக்கூடிய நட்சத்திரத்தை முதலில் கேலண்டரில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை, மிருகசிரிஷம், பூசம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி என்றால், சிவனுக்கு இந்த தண்ணீரை கொண்டு உங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ருத்ராட்சங்களை போட்டுக்கொள்ளுங்கள். இந்த ருத்ராட்ச தண்ணீரை சிவபெருமான் தலைமேல் ஊற்றி உங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தால் சீக்கிரமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது புதியதாக நிலம் வாங்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது வாங்கிய நிலத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றாலும், சொத்தின் மீது இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்குகள் கூட சரியாகும். சில இடங்களில் எல்லாம் ஒரு சொத்துக்கு 4 பேர் பிரச்சனை செய்வார்கள். அதில் 3 பேர் ஒத்து போவார்கள். ஒருவர் மட்டும் கையெழுத்து போட மாட்டேன் என்று பிரச்சனை வரும். பிரச்சனை செய்யும் அந்த நபரை சரி கட்ட வேண்டும் என்றாலுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அவருடைய மனது மாறி அவருடைய கையெழுத்து கிடைத்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன இந்த வழிபாட்டை செய்யுங்கள். ஆனால் கட்டாயமாக இந்த வழிபாட்டை இப்போது சொன்ன இந்த 3 நட்சத்திர நாளில் செய்யும் போது மட்டும்தான் முழு பலனை பெற முடியும். உங்கள் வீட்டில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சின்னதாக சிவலிங்கத்தை வாங்கி வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.